Hello student, 12th chemistry unit 1 metallurgy ல இதுக்கு முன்னாடி electrochemical principle of metallurgy பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ electrochemical extraction of aluminum அப்படி இல்லைனா Hall-Hérold's process அதை பற்றி பார்க்கலாம். இந்த electrochemical extraction நம்ம electrolysis அப்படின்னு சொல்லுவோம். இந்த electrolysis பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்தோடு, அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ் தான் நம்ம கேத்தோடுன்னு சொல்லுவோம். ஆனோட், அதாவது ஒரு கரண்ட்டில் பாசிட்டிவ் பக்கத்தை நம்ம ஆனோடுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைஸ், இந்த எலக்ட்ரோலைஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எலமெண்ட்டை நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் பிரிக்கும். சரிங்களா? ஒரு நம்ம சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சொல்யூஷன் தான் எலக்ட்ரோலைட். இது என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரோலைட்டு என்ன பண்ணுன்னா இந்த நெகட்டிவாக பிரிஞ்சிருக்கிற அயானை போய் பாசிட்டிவ் கூட அட்டாச் பண்ண வைக்கும், பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அயானை கொண்டு போய் நெகட்டிவ் கூட அட்டாச் பண்ண வைக்கும். இதுதான் நடக்க போகுது. இப்போது இந்த ஹோல் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு அயன் டேங்க்கு எடுத்துப்பாங்க. இந்த அயன் டேங்க்குள்ளே உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக கார்பன் கோட்டிங் இருக்கும். இது ஃபுல்லாக எப்படி இருக்கும், ஒரு கார்பன் வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல்லாக கார்பன் கோட்டிங் இருக்கும். இது வந்து கார்பன் கோட்டிங் போட்டிருப்பாங்க. இந்த கார்பன் கோட்டிங் தான் உங்களுக்கு வந்து கேத்தோட ரியாக்ட் ஆகும், அதாவது நெகட்டிவில் இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா உள்ள ஒரு கார்பன் பிளாக் வச்சுருப்பாங்க. உள்ள ஒரு கார்பன் பிளாக்ஸ் இருக்கும். இப்படி இந்த கார்பன் பிளாக் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு ஆனோடில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனோட்னா என்னது, கரண்ட்டோட பாசிட்டிவ் சைடில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. உள்ள நமக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியத்துக்கு வந்து அலுமினா, அதாவது Al2O3, இந்த அலுமினா இருக்கு இல்லையா, பாக்சைட்டோட ஓர். இப்போ நம்ம பாக்சைட்டை அல்கலி லீச்சிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அலுமினா கிடைக்கும். பாக்சைட்டை வந்து அல்கலி லீச்சிங் பண்ணும்போது அலுமினா கிடைக்கும். இந்த அலுமினாவை 20% சொல்யூஷனாக எடுத்துக்கோ, 20% சொல்யூஷன் ஆஃப் அலுமினாவை எடுத்துக்குவாங்க. அலுமினா வந்து எப்படி சொல்யூட் பண்ணுவாங்க, அலுமினாங்கிறது ஒரு சாலிட் மெட்டல். இதை எப்படி சொல்யூட் பண்ணுவாங்க அப்படின்னா, இது கூட கிரையோலைட், கிரையோலைட் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கூட எடுத்து இந்த அலுமினாவை கரைச்சி வச்சுக்குவாங்க. இந்த கிரையோலைட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Na3Al(F6), இதுதான் கிரையோலைட்டோட மாலிகுலர் ஃபார்முலா. இந்த கிரையோலைட்டை ஏன் இந்த அலுமினா கூட நம்ம ட்ரீட் பண்ணுறாங்க, கலக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜென்ரலாக இந்த ஃபுல்லாக வந்து நமக்கு எலக்ட்ரோலைட்டு கரண்ட் மூலயமா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தானே. நார்மலாக இந்த அலுமினா வந்து ஒரு குட் கண்டக்டராக இருக்காது, அது அவ்வளோ சீக்கிரமாக எலக்ட்ரான்ஸை கடத்தாது. இந்த கிரையோலைட் யூஸ் பண்ணுறதுனால இதோட கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இந்த கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த கிரையோலைட் கூட இந்த அலுமினாவை போட்டு சொல்யூஷனாக வச்சு இங்கே மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதில் வந்து கிரையோலைட் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது கூட இன்னொரு எலமெண்ட் கால்சியம் குளோரைடு CaCl2, இந்த கால்சியம் குளோரைடையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன் இந்த கால்சியம் குளோரைடை மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த அலுமினாவோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணி இதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டை குறைக்கிறதுக்காக இந்த CaCl2 கால்சியம் குளோரைடு மெல்ட்டிங் பாயிண்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக இந்த கால்சியம் குளோரைடை யூஸ் பண்ணி இந்த சொல்யூஷனை இங்கே வச்சுருவாங்க. இப்போது இந்த அலுமினா இந்த கிரையோலைட் கூட சேர்ந்து எப்படி அயனைஸ் ஆகும், Al3+O2- பிரியும். இது எப்படி அயனைஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ அலுமினா எப்படி இருக்கும், Al2O3 இப்படி தானே இருக்கும். Al தனியாக, O தனியாக எடுத்துக்குவாங்க. இதோட சார்ஜஸ் இப்படி இருக்குன்னு வைங்களேன். இது ரெண்டும் இப்படி க்ராஸாக அயனைஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ இதுக்கிட்ட இருக்கக்கூடிய சார்ஜ் இங்கே போயிடும், இதுக்கிட்ட இருக்கக்கூடிய சார்ஜ் இங்கே வந்துடும். அதுதான் Al3+ O2- பிரியுது. ஓகேங்களா? இப்போது இந்த Al3+O2 இதில் இருக்கும்.
இப்போது இந்த Al3+ எங்கே போய் அட்டாக் ஆகும்? இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தானே, இது வந்து இந்த கேத்தோடு கிட்ட, இந்த கேத்தோடில் போய் ஏஎல்லாக போயிட்டு செட்டில் ஆயிரும். அலுமினியம் மெட்டலாக போயிட்டு அப்படியே செடிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த O2- என்ன பண்ணும்? இந்த ஆனோடு கிட்ட போயிட்டு இந்த O2 எல்லாம் ஜாயின் ஆகும். இப்போது இதுக்கான ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். அயோனைசேஷன் ஆஃப் அலுமினியம். இப்போ அயனைசேஷன் ஆஃப் அலுமினியம் எப்படி? இப்போ அலுமினா Al2O3 Al3+ ஆகும், O2- ஆகும். பிரியுமா? இப்படி தான் அயனைஸ் ஆகும். இந்த அயனைஸ் ஆனதுக்கப்புறமா கேத்தோடில் எப்படி ரியாக்ஷன் நடக்கும், ஆனோடில் எப்படி ரியாக்ஷன் நடக்கும் அதை பார்க்கலாம். ரியாக்ஷன் அட் கேத்தோடு. இப்போ கேத்தோடில் இந்த Al3+, கேத்தோட்னா என்னது? நெகட்டிவ்லி சார்ஜ் தானே. அப்போ இந்த Al3+ தானே போய் இந்த கேத்தோடில் அட்டாக் ஆகும். அப்போது Al3+ ப்ளஸ் எலக்ட்ரான் அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் கூட போய் சேர்ந்து இது ஏஎல்லாம் மாறிடும். இந்த அலுமினா வந்து மால்டன் ஸ்டேட்டில் இருக்கும், மால்டன் ஸ்டேட்டில் இருக்கும். இங்கே போயிட்டு அலுமினியம் லிக்விடாக வந்து அப்படியே இந்த இடத்துல செடிமெண்ட் ஆகும், ப்ரிசிபிடேட்டாக செடிமெண்ட் ஆகும். அதனால தான் இங்கே எல்லுன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா, லிக்விட் ஃபார்மில். இப்போ அடுத்தது ரியாக்ஷன் அட் ஆனோடு. ஆனோடில் போயிட்டு இந்த O ஜாயின் ஆகுது இல்லையா? அப்போ பாருங்கள், O2- போயிட்டு O2-ஆக ஆயிரும், ப்ளஸ் எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். ஓகேங்களா? O வந்து O2- இருந்தது, O2-ஆக மாறி எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். ஓகே, இப்போது இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்பன் கூடயும் இது நமக்கு ரியாக்ட் ஆகலாம் இல்லையா? இந்த கார்பன் கூட இந்த ஆக்சிஜன் போயிட்டு ரியாக்ட் ஆகலாம் இல்லையா? இந்த கார்பன் தானே போய் இந்த ராடில் போயிட்டு செடிமெண்ட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ஆக்சிஜன் போயிட்டு அந்த ஆனோடு கூட ரியாக்ட் ஆச்சுன்னா, ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் ஆனோடு. ரியாக்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்போ இந்த ஆனோடு என்னவா இருக்குது? கார்பனாக இருக்குது, சாலிட் ஸ்டேட். இது சாலிடாக தானே இருக்குது. ஸோ கார்பன் ப்ளஸ் இந்த O2- எப்படி ரியாக்ட் ஆகும்? உங்களுக்கு கார்பன் மோனாக்சைடாகவும் மாறலாம், இல்லை இந்த கார்பன் சாலிட் கூட இந்த O2- கூட சேர்ந்து கார்பன் டை-ஆக்சைடாகவும் மாறலாம் தானே. ஸோ இப்படி மாறும்போது இந்த ராடு இருக்கு இல்லையா, இந்த கார்பன் ராடு, இது வந்து கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்படி தான் இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் நடக்குது. இந்த இடத்துல நமக்கு ரியாக்ஷன் வித் கேத்தோட்லேயே நமக்கு பியூர் மெட்டலாக நமக்கு கிடச்சிருது. இப்போது இதோட நெட் ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போது இந்த அலுமினா வந்து கார்பன் கூட ரியாக்ட் ஆகி Al தனியாகவும் CO2 தனியாகவும் போயிடுச்சு. அப்போ இதை ஈக்குவலைஸ் பண்ணலாம். 2, இங்கே கார்பன் 3 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ இங்கே 2 போட்டோம்னா 6 ஆச்சு. அப்போ இங்கே 3 போடலாம். அப்போ இங்கேயும் 3 போட்டோம்னா ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இந்த Al2O3 எப்படி பிரியும்? Al3+ ஆகும், O2- ஆகும் தானே பிரிஞ்சிருக்கும். அப்போ பாருங்கள், நமக்கு எப்படி கிடச்சிருக்கும்? இங்கே 2 அலுமினியம் இருக்கனால இங்கே 2 × 2 4 Al3+ ப்ளஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 3 2s are 6 O2- ப்ளஸ் 3 கார்பன்
இது ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு 2 அலுமினியம் ப்ளஸ் 3 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் ஒரு நெட் ரியாக்ஷன் எழுதணும். நம்ம நெட் ரியாக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ரியாக்ஷன் நடந்திருக்கும்னு அந்த ஈக்குவேஷனை போட்டாவே நமக்கு நெட் ரியாக்ஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த அலுமினா எப்படி இருக்கும்? மால்டன் ஸ்டேட்டில் இருக்கும். இந்த ஆக்சிஜனும் மால்டன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஒன்றா தானே இருக்குது. இந்த கார்பன் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ இங்கே கிடைக்கக்கூடிய அலுமினியம் பிரிசிபிடேட்டாக கிடைக்கிறதுனால இது லிக்விட் ஃபார்மில் இருக்கும். மறுபடியும் அதை எடுத்து ட்ரை பண்ணி அதை எடுத்து நம்ம ஹீட் பண்ணி ட்ரை பண்ணி நம்ம அலுமினியம் மெட்டலாக எடுத்துக்கலாம். இந்த CO2 வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் மூலயமா அலுமினாலேருந்து அலுமினியத்தை செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்மா. இது வந்து ரைட் த எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம்னும் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஹால்-ஹெரால்ட்ஸ் ப்ராசஸ் அப்படின்னும் கேட்கலாம். சரிங்களா? எப்படி கேட்டாலும் இந்த ரியாக்ஷன் தான் இதுதான் எடுத்துக்கணும். ஓகே, இதுதான் எழுதணும். ஓகேங்களா? தேங்க்யூ.